Hi my dear students, good morning to all. I hope you are doing your exams well. Now it's time for our turn to do the best, so turn on the videos for max revision. Come, let's start. Function. Here function means a relation f between two non-empty sets x and y is called a function from x to y. If for each x belongs to x, there exists only one y belongs to y such that x comma y belongs to f. Here f is condition that set of x comma y such that for all x belongs to x, y belongs to y. இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அது ரிலேஷனாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வரப்போகிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். இங்கே ஃபங்க்ஷன் அதை இன்னொரு நேமாகவும் சொல்லலாம், தட் இஸ் மேப்பிங் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்கே ஆல்ரெடி ரிலேஷன்லேயும் நம்ம பார்த்தது தான், அதே சேம் கான்செப்ட் தான் ஃபங்க்ஷன்லேயும் வரும், தட் இஸ் டொமைன், கோடொமைன். So first one is domain means a set x is called a domain of the function f. இந்த கண்டிஷன் வந்து x to y இருந்தால் மட்டும்தான் அந்த கண்டிஷனில் x வந்து டொமைனாக இருக்கும். சப்போஸ் y to x அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கொஷனில் அப்படின்னா y தான் டொமைனாக இருக்கும், x வந்து கோடொமைனாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ the set x is called the domain of the function f, then the set y is called its codomain. This is for x to y function. If f of a equal to b, then b is called the image of a under f. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னா நம்மளோட இமேஜ், அந்த கண்ணாடியிலேருந்து நம்மளை பார்க்குறது வந்து ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன் தான் இங்கேயும் எஃப் ஆஃப் ஏன்ற செட்டில் இருக்கிறதுலேருந்து அதுக்கு நமக்கு ஒரு இமேஜ், நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்னா அந்த வேல்யூ தான் இமேஜுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நமக்கு கொஸ்டினுக்கு வரோம் அப்படின்னா அது பேர் தான் என்னது, ப்ரீ இமேஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே பிங்கிறது இமேஜாக இருக்கும், ஏங்கிறது ப்ரீ இமேஜாக இருக்கும். ஸோ த செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் under f is called the range of f. ஸோ டொமைன், கோடொமைன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கும். டொமைன்கிறது செட்டை பொறுத்து என்ன ஃபங்க்ஷன்லேருந்து என்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதை பொறுத்து தான். ஸோ அதுதான் டொமைன், கோடொமைன். அந்த செட்டுலேருந்து டொமைன்லேருந்து நமக்கு என்ன இது உங்களுக்கு ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கோ அந்த குறிப்பிட்ட வேல்யூஸ் மட்டும்தான் ரேஞ்சாக இருக்கும். தென் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா f such that x to y is a function only if every element in the domain of f has an image. அந்த இமேஜும் எப்படி இருக்கணும், யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடுவோம். தென் இங்கே இன்னொரு இதுவும் சொல்லலாம், அதாவது சப்போஸ் என் ஆஃப் கார்டினல் நம்பர்ஸ்னு உங்களுக்கு ஏற்கனவே 9th நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதாவது செட்டில் இப்போ வந்து 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 1 2 3. ஸோ அப்போ என் ஆஃப் ஏ அப்படி ஈக்குவல் டு 3ன்னு போடுவோம். மேம் நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், மேம் இங்கே 3ன்னு இருக்குது, ஸோ அதனால தான் நீங்கள் 3 பெரிய நம்பர் அப்படின்னு போட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்களா? இல்லை, அது கிடையாது. நான் வேணால் இன்னொரு ஆப்ஷன் வேணாலும் நான் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் ஏ ஈக்குவல் டு எஃப் ஜி ஹெச் ஐ. ஸோ அப்போ இங்கே 4 வந்து ஆல்ஃபபெட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைண்ட் த கார்டினல் நம்பர் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன செய்வீங்க, 1 2 3 4 அந்த ஏ செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி போடுறது தான். ஸோ அப்போ கார்டினல் நம்பரை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா என் ஆஃப் ஏ, அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதுதான் வந்து கார்டினல் நம்பர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ சப்போஸ் இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிறதுல என்ன கண்டிஷன், இஃப் a and b are finite set such that n of a equal to p, n of b equal to q, then the total number of function அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா that exist between a and b அதுக்குள்ளே தான் இருக்கணும். இஸ் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா q பவர் p. அது நீங்கள் ஜஸ்ட் அந்த வேல்யூ எடுத்து, இப்போ n of a equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க, n of b equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 2 பவர் 5ன்னு போட்டு 2 × 2 × 2 அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் அந்த இடத்துல கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் 1.7. A function f is defined by f of x equal to x squared minus 2 where x belongs to set of -2, -1, 0, 3.
ஸோ இங்கே 2 கண்டிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப். செகண்ட் கண்டிஷன் இஸ் f is a function. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக செகண்டுக்கு நம்ம போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே x belongs toன்னு சொல்லி 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. -2, -1, 0, 3. இந்த 4 வேல்யூவையுமே இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ -2. ஸோ கொடுத்துருக்க கிவனை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. தட் இஸ் f of x equal to x square minus 2 where x belongs to -2, -1, 0, 3. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ -2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -2 எஃப் ஆஃப் எக்ஸுன்னு தான் நமக்கு கண்டிஷனு. ஸோ எக்ஸ் பிளேஸில் தான் நம்ம -2 போட போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு -2 த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் கொஷின்லேயே இருக்கிற -2. ஸோ அப்போ -2 த ஹோல் ஸ்கொயர்னா என்ன மீனிங்கு? -2 இன்ட்டு -2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4. So 4 minus 2 value is 2. So அப்போ f of -2 ஓட value 2. Then second condition is x equal to -1. Same procedure. f of -1 equal to -1 the whole square -2. So அப்போ -1 the whole square meaning is -1 into -1. So minus into minus plus 1 ones are 1. So 1 minus 2. அப்போ greaterலேருந்து தான் ஸ்மாலாக நம்ம மைனஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ -2லேருந்து +1 அப்படி பண்ணோம்னா சப்ராக்ட் பண்ணுறோம் 1. ஸோ அப்போ இதில் எது பெரிய நம்பர் 2. ஸோ அதோட சைன் வந்து மைனஸ். So minus 1. Then x equal to 0. So f of 0 equal to 0 square minus 2. 0 square means we know that is 0. 0 minus 2 means we get -2. Likewise x equal to 3. f of 3 equal to 3 square minus 2. அப்போ 3 square means 3 into 3. So 3 3s are 9 minus 2. If you subtract means we get what? 7. ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த f of -1, f of 0, f of 3 அப்படின்னு போட்டிருக்கிறது எல்லாமே y-ஓட வேல்யூ. எக்ஸுன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறதுனா எக்ஸோட வேல்யூ. ஸோ நம்ம பேர் எழுதும் போது கரெக்டாக பேர் பண்ணி எழுதணும். ஏன்னா எஃபோட ஃபங்க்ஷனே என்ன அர்த்தம்? செட் ஆஃப் x, y தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸுங்கிறது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறது எஃப் ஆஃப்ங்கிறது தான் ஒய். ஸோ ஒய்யோடது தான் எப்பயுமே என்னவாக இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஸோ அப்போ கண்டிஷனை நம்ம மறந்துடக்கூடாது. எக்ஸுங்கிறது நம்ம கொடுத்துருக்க வேல்யூவில் இது பண்ணுறோம், ஒய்ங்கிறது எஃப் ஆஃபில் வருது. ஸோ அப்போ அந்த இதை லிஸ்ட்டு த எலமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் -2க்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ 2, -1க்கு -1, 0க்கு -2, 3க்கு 7. ஸோ அப்போ நம்ம லிஸ்ட்டில் பண்ணிட்டோம். கண்டிப்பாக செட் ப்ராக்கெட் மஸ்ட். செட் ப்ராக்கெட் போடலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ண எல்லாமே தப்பாயிரும். தென் செகண்ட் கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் திஸ் ஃபங்க்ஷன், அது ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்க்குறோம் -2க்கு பக்கத்தில் என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 2. இந்த 2ங்கிறது வேறு எங்கேயாவது இந்த 4 எலமெண்ட்டில் கிடச்சிருக்கா? +2 மட்டும்தான் பார்க்கணும். -2 ஒரே மாதிரி இருக்குன்றதை சொல்லக்கூடாது. நல்லா பாருங்கள், இங்கே +2 இருக்குது, அங்கே -2 இருக்குது. ஸோ அப்போ அது ஒரே மாதிரி கிடையாது. தென் -1 ரிப்பீட் ஆகலை, அதே மாதிரி 7ம் ரிப்பீட் ஆகலை, -2வும் ரிப்பீட் ஆகலை. நீங்கள் எல்லாமே எதை தான் பார்க்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா இமேஜுக்கும் யூனிக், அதாவது எல்லா ப்ரீ இமேஜுக்கும் என்ன கிடச்சிருக்கு? யூனிக் இமேஜ் கிடச்சிருக்கு. ஸோ ஈச் எலமெண்ட் இன் த டொமைன் ஆஃப் எஃப் ஹேஸ் அ யூனிக் இமேஜ். மேம் எனக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது மேம், நான் என்ன மேம் பண்ணேன் அப்படின்னா, வேணும்னா நீங்கள் இப்படி செட் ஆஃப் ஏரோ டயக்ராம் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது -2, -1, 0, 3. ஸோ அப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ 2, -1, -2, 7. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் போடும்போது உங்களுக்கு எப்படி கிடைக்குது? யூனிக் ஏரோ தான் கிடைக்கிது. எதுவுமே என்ன ஆகலை? பேரிங் ஏரோவாக இல்லவே இல்லை. ஸோ அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு? யூனிக் இமேஜாக கிடச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் 1.9. see the question. given f of x equal to 2x minus x squared, find. First subdivision is f of 1, second subdivision is f of x plus 1, தேர்ட் சப்டிவிஷன் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. ஸோ அப்போ இங்கே கொஷின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது என்னது, நம்பர் கொடுக்கல, அவங்களே எஃப் ஆஃப் அந்த இமேஜை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே உள்ள என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு.
ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஒன்று. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இங்கே 2xன்னு இருக்குது. அப்போ என்ன மீனிங்கு? 2 இன்ட்டு, அதாவது 2 இன்ட்டு எக்ஸ், அதுதான் நமக்கான மீனிங்கு. 2 இன்ட்டு எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ அப்போ 1 ஸ்கொயர்டு. ஸோ அப்போ 2 1s 2, 1 ஸ்கொயர்னா 1 இன்ட்டு 1 1. ஸோ அப்போ 2 மைனஸ் 1 1. ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ 1. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அப்போ எக்ஸுன்ற பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இங்கே பார்த்துக்கோங்க 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர்டு. இங்கே 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 2 1s 2ன்னு போட்டாச்சு. இந்த மைனஸ் சைன் அப்படியே இருக்குது. இதை பார்க்கும்போது ஃபார்முலா மாதிரியே இருக்குது. என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா. என்ன இது? a ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் போடணும், பிக்கு பதிலாக 1. ஸோ அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். ஸோ அப்போ 1 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1. ஸோ அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1னா என்ன அர்த்தம்? 2x. தென் இந்த மைனஸ் சைனை நம்ம உள்ளே கொண்டு வரணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ அப்போ எல்லா இடமும் என்னவா மாறிடுச்சு? மைனஸாக மாறிடுச்சு. அப்போ மைனஸாக மாறினதுக்கப்புறம் நம்மளால் கேன்சல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா 2xும் மைனஸ் 2xும் கேன்சல் ஆகுது. தென் 2 மைனஸ் 1, அப்போ வேல்யூ என்னது? சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1. எக்ஸ் ஸ்கொயர் தனியாக தான் இருக்குது, வேறு எதுவும் நம்மள்கிட்ட டேர்ம் இல்லை. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ஓட வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. Then third one is f of x plus f of 1. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க? 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. செகண்ட் வந்து எஃப் ஆஃப் 1. நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ நமக்கு இங்கே நடுவில் இன்பிட்வீனில் என்ன சைன் மட்டும்தான் இருக்குது? ப்ளஸ் சைன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ப்ளஸ் பண்ணால் போதும். அதாவது 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதை எதையுமே நம்மளால் ஷார்ட் ஃபார்மாக மாற்றிட்டு இருக்கலாம், வேணாம். ஜஸ்ட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாவே போதுமானது. ஸோ 3 சப்டிவிஷனும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 1.3 ஃபஸ்ட்டு கொஷின். லெட் f equal to set of x comma y such that x comma y belongs to n and y equal to 2x. Be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function? அதாவது அவங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? எஃப்ன்ற ஒரு கண்டிஷன் செட் ஆஃப் கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு சொல்லிட்டாங்க? ரிலேஷன்னும் சொல்லிட்டாங்க. அதுவும் எதுக்குள்ள? ஆன் என். என் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நேச்சுரல் நம்பர்ஸ். அதை தான் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். இது 3 மட்டும் இல்லை. இஸ் திஸ் ரிலேஷன் அ ஃபங்க்ஷன்? அந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என் அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2x. என்னங்கிறது நத்திங் பட் 1 2 3 எக்ஸெட்ரா. ஸோ இங்கே கிவன் கண்டிஷன் இஸ் y ஈக்குவல் டு 2x. ஸோ அப்போ என்னங்கும் போது ரெண்டுக்குமே தான் வரும், எக்ஸுக்கும் வரும் ஒய்க்கும் வரும். ஸோ நமக்கு எக்ஸோடது தெரியுது, எஃப் ஆஃப் எக்ஸோடது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் எப்பயுமே என்னது? ஒய்ன்றது அர்த்தம். ஸோ அப்போ நம்ம அந்த ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ என்னது? 2 இன்ட்டு 1 2. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டோம் அப்படின்னா 4. எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டோம்னா 6. எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு போட்டோம்னா 8. ஸோ இது போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா என்னங்கிறதுக்கு இன்ஃபினைட், அதுக்கு எண்டிங் நம்பரே இல்லை. தென் we have to use the arrow diagram for finding the domain, codomain and range. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே என்ன நமக்கு எக்ஸோட ஒய்யோட கண்டிஷன் கொடுத்துட்டாங்க? எக்ஸும் ஒய்யும் பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ செட்டுக்குள்ளே எல்லா நம்பரையும் தான் எழுதணும். ஸோ அப்போ 1 2 3 4 5 எக்ஸெட்ரா எண்டிங் நம்பர் தெரியாது. ஸோ ஒய்யுக்கும் என்ன தான்? சேம் 1 2 3 4 5 6 7 8 எக்ஸெட்ரா. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் எஃப். ஸோ அப்போ 1க்கு வந்து நமக்கு கிடைச்ச ஆன்சர் 2, 2க்கு கிடைச்ச ஆன்சர் 4, 3க்கு கிடைச்ச ஆன்சர் 6, 4க்கு கிடைச்சது 8. ஸோ அப்போ அது போயிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் செட்டுக்குள்ளே எழுதிக்கிறோம். செட் ஆஃப் 1, 2, 2, 4, 3, 6, 4, 8 எக்ஸெட்ரா. ஸோ அப்போ இதில் எது டொமைனு? எக்ஸுங்கிறது தான் டொமைனு. ஏன்னா எக்ஸ் டு ஒய் தான் கண்டிஷன். ஸோ அப்போ எக்ஸுங்கிறது டொமைனு, கோடொமைன்கிறது நம்மளோட ஒய். ஸோ எல்லா நம்பரும் தான் வரும். ஸோ அப்போ செட் ஆஃப் 1 2 3 4 5யும் டொமைன் தான்,
கோடொமைன்ங்கிறதும் செட் ஆஃப் 1 2 3 4 5 அதுதான். ரேஞ்சுங்கிறது என்னது, நம்மக்கிட்ட இருக்கிற இமேஜுக்கு என்ன இது நமக்கு கிடைச்சிருக்கோ அதுக்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்ட். ஸோ அப்போ என்ன நமக்கு கிடைச்சிருக்கு, 2 4 6 8 எக்ஸெட்ரா, அதுவும் நமக்கு போயிட்டே இருக்கும். இங்கே இன்னொன்றும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இஸ் திஸ் ரிலேஷன் அ ஃபங்க்ஷன் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா we know that domain F has a என்ன இருக்கணும், யூனிக் இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு இமேஜ், அதாவது 1க்கு வந்து இமேஜ் என்ன இருக்குது 2, 2க்கு வந்து 4, 3க்கு 6, 4க்கு 8, 5க்கு 10. அப்போ டில் எண்டு எதுன்னு நமக்கு தெரியாது. எதுக்கு போட்டாலும் கண்டிப்பாக அங்கே என்னது ஒரு நம்பர் நமக்கு அதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் கிடைக்கும், சேம் நம்பரே நமக்கு கிடைக்காது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ரிலேஷன் என்னது, இஸ் அ ஃபங்க்ஷன். 9th question. A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of t time in hours. Here speed of kilometer is 500 km per hour. Then time is t in hours. Here we want to find the distance. So the given items is speed and time. So here distance, in physics you have studied the formula, that is distance equal to speed into time. So here the speed value is 500, time is t. So if you multiple means 500 into t, we have write 500 t, distance is mentioned as the unit kilometer. So d value is 500 t kilometer. Then next one is representation of function. A function may be represented by, that is the 4 orders, that is ordered pairs, table form, arrow diagram and graphical form. So ordered pair means that is what, in set we have to write in a pair, that is ordered pairs. Table form means you have to write as the box, that is the table form. Arrow diagram, that is you have to write 2 circle, then you have to mention using the arrow. Then fourth one is graphical representation, that is you have to draw the graph. So here the next one is vertical line test. That means vertical line, this is vertical line, this one is horizontal line. So definition is, a curve drawn in the graph represents a function if every vertical line intersects the curve in at most one point. அதாவது ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன பிக்சர் வேணாலும் அவங்க மென்ஷன் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு கிராஃபை அந்த வெர்டிக்கல் லைன் ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் அது ஒன்றுக்கு மேலே, அதாவது 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட் அப்படிலாம் டச் ஆயிருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அதாவது இது கிராஃப் மூலியமாக இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்றத நம்ம சொல்கிறோம். See one example. Here one graph is there. This blue color line அங்கே கிராஃபில் மென்ஷன் பண்ணி ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த PQன்ற அந்த பிளாக் கலர் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ எத்தனை பாயிண்ட் டச் ஆகிருக்கு, 2 பாயிண்ட் டச் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த கிராஃப் என்னது, நாட் அ ஃபங்க்ஷன். சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு பார்ப்போம். இப்போ இப்படி இருக்குது, ஒரு கிராஃப் இருக்குது. ஏன்னா இந்த பாராபோலா கிராஃப், ஏன்னா நீங்கள் நம்ம எதுலேயுமே படிச்சுட்ருக்கோம். ஸோ பாராபோலா கிராஃபை நான் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன் அப்படின்னா அப்போ எத்தனை பாயிண்டில் டச் ஆகிருக்கு, ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆகிருக்கு. ஸோ அப்போ பாராபோலா உள்ள கிராஃபு அது கண்டிப்பாக என்ன இதாக இருக்கும், ஃபங்க்ஷனாக அது ரெப்ரசன்ட் ஆகும். அதே மாதிரி தான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இங்கேயும் ஹரிசாண்டல் லைன் ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா அதை வரையும் போது ஒரு பாயிண்டில் டச் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லிடலாம். ஸோ see the எக்ஸாம்பிள். இங்கே ஒரு கிராஃப் ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஹரிசாண்டல் லைன் பிளாக்கை யூஸ் பண்ணுறோம். இட் கனெக்ட்ஸ் ஒன்லி 1 பாயிண்ட். ஸோ கண்டிப்பாக இந்த கிராஃப் எதை மென்ஷன் பண்ணுது, இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ see the definition. A function represented in a graph is 1 to 1 if every horizontal line intersects the curve in at most 1 point. ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். தென்
type of functions. So type of functionல 4 functions இருக்கு. That is one to one, many to one, on to, into. So first one we have to take one to one function. One to one functionனா என்ன மேம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்க முடியும். நம்மளோட இமேஜ் வந்து ஒன்றே ஒன்று தான் நம்ம கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்கிறோம் ஒன் டு ஒன் இமேஜ்ன்றதை அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன டெஃபினிஷன் பாருங்கள், எ ஃபங்க்ஷன் f such that a to b is called one to one function if distinct element of A have distinct element in B. அதாவது distinct element அப்படின்னா ஒரே ஒரு எலமெண்ட் வந்து அதுக்கான இமேஜ் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு நேமும் சொல்லலாம். அதுக்கு என்ன அப்படின்னா இன்ஜெக்ஷன். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான நேம் வந்து இன்ஜெக்ஷன். இப்போ இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது பாருங்கள். எக்ஸுங்கிற செட்டில் 1 2 3 இருக்குது. ஒய்ன்ற செட்டில் A1 B1 C1 D1 DE1 இருக்குது. ஸோ இப்போ இதில் எது டொமைனு? எக்ஸுங்கிறது டொமைனு, ஒய்ங்கிறது என்னது கோடொமைனு. அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம், இமேஜ் ப்ரீ இமேஜ். இதில் எது இமேஜ் எது ப்ரீ இமேஜ்? கோடொமைனாக இருக்கிறது தான் என்னது இமேஜ், இந்த டொமைனாக இருக்கிறது தான் என்னது ப்ரீ இமேஜுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது இங்கே வந்து ஒவ்வொரு இமேஜ் அந்த இமேஜும் கண்டிப்பாக எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கு ஒன் டு ஒன்னாக இருக்க போகுது. ஸோ அப்போ ஒன்னுன்றதுக்கு எது இமேஜாக இருக்குது? C1ங்கிறது இமேஜாக இருக்குது. ஸோ அப்போ 1க்கு C1, தென் 2க்கு A1, தென் 3க்கு D1. ஸோ அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குது இமேஜ் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஒரு இமேஜ் தான் அதுக்கு இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக அது என்னது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம் இன்ஜெக்ஷன். தென் செகண்ட் டைப் தட் இஸ் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரீ இமேஜ் வேறு நிறையாவும் இருக்கலாம். ஸோ அதுதான் அங்கே வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஸோ டெஃபினிஷன் இஸ் a function f such that a to b is called many to one function if two or more elements of a have சேம் இமேஜ் இன் பி. இங்கே பாருங்கள், எக்ஸுன்ற செட் இருக்குது, ஒய்ன்ற செட் இருக்குது. எக்ஸுன்ற செட்டில் 1 2 3 4 5 இருக்குது. ஒய்ன்ற செட்டில் F1 F2 F3 அப்படின்ற 3 இது இருக்குது. ஸோ அப்போ இங்கே எதெல்லாம் வந்து மெனி டு ஒன்று இருக்குது, இல்லை இது 1 to 1 தான் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த F1ன்ற இமேஜுக்கு எத்தனை ப்ரீ இமேஜ் இருக்குது? 1ம் 3ன்ற ப்ரீ இமேஜ் இருக்குது. F2க்கு வந்து 2ம் 4ன்ற இமேஜ் இருக்குது, ப்ரீ இமேஜ் இருக்குது. F3க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது 5. ஸோ ஒரு செட்டில் அட்லீஸ்ட் ஒரு பேராவது ப்ரீ இமேஜ் 2 இருக்குது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்னன்னு சொல்லிடலாம் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன்றதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த செட்டுங்கிறது மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது ரொம்பவே ஈஸி. அது என்ன அப்படின்னா a function f such that a to b is said to be onto function if the range of f is equal to the codomain of f. onto அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே இந்த கண்டிஷன் தான். எதுவும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ரேஞ்சும் கோடொமைனோட இதுவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அது என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லிடலாம் ஆன் டு ஃபங்க்ஷன். அப்போ நம்ம கண்டிப்பாக எந்த செட்டை தான் நீங்கள் பார்க்கணும்? ஒய்ங்கிற செட்டை தான் பார்க்கணும். ஒய்யில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3ன்றது இருக்குது. ஸோ அப்போ அந்த கண்டிஷனுக்கு கோடொமைன் 3 அப்படிங்கும்போது ரேஞ்சும் இங்கே எத்தனை மட்டும்தான்? P1 P2 P3. ஏன் அப்படின்னா இது வந்து மேபி மெனி டு ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம், ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். அது இங்கே கன்சிடரே நீங்கள் பண்ணிடக்கூடாது. மேம் இங்கே பார்க்கும்போது P1 P2 P3 இருக்குது. இப்போ நம்ம பேர் எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே என்ன சொல்வீங்க? பேரை எழுதும்போது P1க்கு எத்தனை இது இருக்குது? C2 மட்டும்தான் இருக்குது. P2க்கு பார்க்கும்போது C1 C3 இருக்குது. P3க்கு வந்து C4 இருக்குது. அப்போ அது ஃபஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லலாம்? மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் இந்த செட்டை சொல்லிடலாம். பட் இந்த P1 P2 P3 3 செட்டு தான். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கா? இப்போ சப்போஸ் இந்த இடத்துல P4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே கோடொமைன் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. ரேஞ்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 3. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே 3 தான் இருக்குது. அந்த 3க்குமே என்ன இருக்குது? ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ அப்போ ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேமும் சொல்லலாம். அது பேர் தான் சர்ஜஷன். இன்னொன்று இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த கண்டிஷனை நீ இவ்வளோ குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா எவ்ரி எலமெண்ட் இன் த கோடொமைன் பி ஹேஸ் அ ப்ரீ இமேஜ் இன் த டொமைன் ஏ. இந்த செட் ஆஃப் இதையுமே யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இன்டு ஃபங்க்ஷன். Into function means a function f such that a to b is called an into function
if there exists at least one element in B which is not the image of any element in A. That is, the range of F is a proper subset of the codomain of F. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக டெஃபினிஷனை யோசிக்கிறதுக்கு ரேஞ்சும் கோடொமைனும் நாட் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற கண்டிஷனை வச்சுக்கிட்டாவே ரொம்பவே ஈஸியாக இதை சொல்லிடலாம். அதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க, சப்செட் ப்ராப்பர் சப்செட்டுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. சப்செட் அப்படின்னா சி போட்டு இந்த கீழே ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அதுதான் அதோட சிம்பிள் சப்செட்டு. ஸோ அப்போ சப்செட்டுங்கும் போது இதுக்கு இது வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம், கூடுதலாகவும் இருக்கலாம். ஆனால் ப்ராப்பர் சப்செட் அப்படின்ற அந்த வார்த்தை என்ன மீனிங் அப்படின்னா, அங்கே கோடொமைன் வந்து இப்போ 5 இருக்குது அப்படின்னா ரேஞ்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னா 4ஆக தான் இருக்கணும். அப்போ கம்மியாக தான் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது இல்லாமல் இருக்கணும். மேபி அது 5 3ஆக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, கம்மியாக இருக்கணும். எது கம்மியாக இருக்கணும்? கோடொமைனை விட ரேஞ்ச் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த என்னன்னு சொல்லிடலாம், இன்டூ ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஸோ அப்போ a function f such that a to b is called into if it is not onto. அதை இன்டூன்னு சொல்லும் போது கண்டிப்பாக அது onto ஃபங்க்ஷனாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இங்கே எப்படி இருக்கக்கூடாது? ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இப்போ இன்னொரு கண்டிஷனும் நீங்கள் கேட்கலாம், மேம் ரேஞ்ச் வந்து ஒரு 6 இருக்குது, கோடொமைன் வந்து 4 இருக்குது, அதை வந்து இன்டூ ஃபங்க்ஷன்னு சொல்லலாமா அப்படின்னா அது கிடையாது. அது கண்டிஷனே அது மாறிடும். ஸோ இதுக்கும் அது இதாகாது. அங்கே வந்து எக்ஸ் டு ஒய்ங்கிறது ஒய் டு எக்ஸாக மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே பார்க்கும்போது ஒய்ங்கும் போது எத்தனை ரேஞ்ச் இருக்குது? A1 B1 C1 E1க்கு மட்டும்தான் ரேஞ்ச் இருக்குது. எதுக்கு இல்லை? டிக்கு இல்லை. ஸோ கோடொமைன் 5 இருக்குது, ரேஞ்ச் எத்தனை இருக்குது? 4. ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்குது? நாட் ஈக்குவல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லலாம்? இன்டூ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் இஸ் தேர் பைஜெக்ஷன். பைஜெக்ஷன் அப்படின்னா நத்திங் பட் தட் இஸ் போத் 1 to 1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இட் இஸ் கால்டு பைஜெக்ஷன். ஸோ see the definition. If a function f such that a to b is both 1 to 1 and on to, then f is called a bijection from a to b. Then a 1 to 1 and on to function is also called a 1 to 1 correspondence. ஸோ இந்த வேர்டும் கொஷினில் ஒன் வேர்டாக உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.14. இஃப் a equal to set of -2, -1, 0, 1, 2 and f such that a to b is an onto function defined by f of x equal to x squared plus x plus 1, then find b. இங்கே கண்டிஷன் அவங்க சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க? ஆன்டூ ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க. ஆன்டூ ஃபங்க்ஷன்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலுங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே இந்த கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி பியோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன கிவனை ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் -2, -1, 0, 1, 2. ஸோ இங்கே கண்டிஷன் இன்னொன்று f such that a to b is an onto function. ஸோ f of x equal to x squared plus x plus 1 அதுவுமே நம்ம கொஷனில் கொடுத்துருக்கது தான். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம வேல்யூவை அப்ளை பண்ணோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம b கண்டுபிடிக்கலாம். இதில் இன்னொன்று ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஏங்கிறது தான் எக்ஸு, பிங்கிறது தான் f of xன்றத கண்டிஷனை வச்சே நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஸோ அப்போ x equal to -2 அப்படின்னா -2 the whole square plus -2 எக்ஸுக்கு பதிலாக -2 plus 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது -2 into -2ன்னு வருது. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4, தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ இதை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 4 + 1 5, 5 - 2 3, தென் சேம் ப்ரொசீஜர் x - 1. ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா f of -1ஓட வேல்யூ 1. then x equal to 0. x equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா f of 0 equal to வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ இஸ் 1. then same x equal to 1 we get f of 1 equal to 3, x equal to 2. if you substitute means we get f of 2 equal to 7. ஸோ சேம் ப்ரொசீஜர்ன்றனால தான் நான் ரிப்பீட் பண்ணல. ஸோ நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு இது f is an onto function. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப்பும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னவாக தான் இருக்க முடியும்? பி செட்டாக தான் இருக்க முடியும். ஸோ நமக்கு வேல்யூ என்னது? 1 3 7. நமக்கு முன்னாடி போட்ட வேல்யூவும் சேம் தான். ஒரே வேல்யூ திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும்போது அதை கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நம்மளோட ஆன்சர் இஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1 3 7. Special cases of function, that is 3 functions are there: constant function,
ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது ஒரே ஒரு இதை மட்டும்தான் நமக்கு இமேஜ் வந்து ப்ரீ இமேஜ் மற்ற எல்லாத்துக்கும் சேமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ see that question. A function f such that a to b is called a constant function if the range of f contains only one element. அப்போ அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும்தான் ப்ரீ இமேஜ் வந்து இது பண்ணுது. ஸோ f of x equal to c for all x belongs to a and for some fixed c belongs to b. ஸோ அப்போ இங்கே a b c d எல்லாத்துக்குமே அதோட இமேஜ் என்னது 3. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் யாரோ டயக்ராம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். see the second one, that is identity function. Let a be a non-empty set, then the function f such that a to a defined by f of x equal to x for all x belongs to a is called an identity function on a and is denoted by ia. இங்கே ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாவே ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி இண்டிவிஜுவலிட்டியாக சொல்லலாம். இதை இன்னொரு இதுலேயும் சொல்லலாம், 1-to-1 ஃபங்க்ஷனும் இதுக்கும் ஒரே மாதிரி ப்ரொசீஜரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இதுக்கான இமேஜ் சேமாக இருக்கும். எக்ஸ்னா எக்ஸ், ஒய்னா ஒய், இசட்னா இசட் சேமாக இருக்கும். ஐடென்டிட்டி அப்படின்னாவே 1 அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை 0 அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டிப்ளிகேஷன் அடிஷனை வச்சு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். தென் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். A function f such that a to b is called a real valued function if the range of f is a subset of the set of all real numbers r, that is f of a subset of r. இங்கே ரியல் வேல்யூட் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே எல்லா ரியல் நம்பர்ஸுமே உள்ளது தான். ஸோ இது எல்லா கண்டிஷனுக்குமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். see the exercise sums 1.4 6th question. Let a equal to set of 1 2 3 4 and b equal to n. N means natural numbers, so 1 2 3 that is the natural numbers. Let f such that a to b be defined by f of x equal to x cube. Then find the range of f, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு 2 கண்டிஷன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும், டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்கனாவே 4 ஃபங்க்ஷன் நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷன், 1-to-1 ஃபங்க்ஷன், on-to ஃபங்க்ஷன், many-to-one ஃபங்க்ஷன், into ஃபங்க்ஷன். இந்த 4ல் எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறது எல்லா கண்டிஷனையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ஒன்று மட்டும் கிடைச்சோனையும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்னென்னலாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ கிவன் பார்க்கும்போது நமக்கு ஏ தெரியும், பியும் தெரியும், தென் எஃப் சச் தட் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் கியூப் தான் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 கியூப், தட் இஸ் 1. எக்ஸ் ஈக்குவல் டு 2 மீன்ஸ் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 கியூப், தட் இஸ் 2 into 2 into 2 8. Likewise எக்ஸ் ஈக்குவல் டு 3 we get 27 எஃப் ஆஃப் 3. எக்ஸ் ஈக்குவல் டு 4 தட் இஸ் எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 64. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ அதுதான் என்னது எஃப் ஆஃப் அப்படிங்கும்போது ரேஞ்ச் அதுதான். ஸோ அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1 8 27 64. இங்கே டொமைன்கிறது ஏயோட வேல்யூ, கோடொமைன் அப்படிங்கிறது பியோட வேல்யூ. ஸோ இதில் கன்ஃபியூஷனே ஆயிடாதீங்க. அதை வச்சு தான் நம்மளால் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். ஸோ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்கனாவே நீங்கள் ஏரோ டயக்ராமை சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ அப்போ ஏரோ டயக்ராமில் பார்க்கும்போது ஏயோட வேல்யூ செட் ஆஃப் 1 2 3 4 மட்டும்தான். பட் பியோடது பார்த்தீங்க அப்படின்னா n, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ், எண்டிங்கே கிடையாது. 1ல் ஆரம்பித்து எண்டிங் நமக்கு தெரியாது. ஸோ எல்லா வேல்யூமே ரெப்ரசன்ட் பண்ணி காட்டணும். ஸோ நமக்கு இங்கே தெரிஞ்ச 4 வேல்யூ தான் தெரியும், 1 8 27 64. அதை நம்ம யாரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் நடுவில் எக்ஸட்ரா சிம்பிள் போட்டுக்கிறோம். ஸோ அது நோ ப்ராப்ளம். ஸோ எக்ஸட்ரா சிம்பிள் போட்டாச்சு. ஸோ 1ஓட வேல்யூ சேம் 1, 2ஓட வேல்யூ 8, 3 27, 4 64. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஈச் எலமெண்ட், ஏல இருக்க எல்லா எலமெண்ட் டொமைனுக்கும் ஹேஸ் அ யூனிக் இமேஜ், வேறு வேறு இமேஜ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை என்னன்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்றதை நம்ம சொல்லியாச்சு. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே எப்படி இருக்குது, யூனிக் இமேஜாக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னாவே அது என்னன்னு சொல்லலாம், 1-to-1 ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் ஏ ஹேஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் பின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ 1-to-1 ஃபங்க்ஷன். அதே மாதிரி இன்னொன்றும் சொல்லலாம் கண்டிஷன் என்ன அப்படின்னா,
சப்செட், அதாவது இங்கே வந்து நமக்கு வந்து ப்ராப்பர் சப்செட் இன்டூ ஃபங்க்ஷன் ஆன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்ற கண்டிஷன் இருக்குது. ஆன்டூ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்லலாம், ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். இன்டூ ஃபங்க்ஷனில் ரேஞ்சும் கோடொமைனும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 4 தான். கோடொமைன், அதாவது கோடொமைனோட வேல்யூ நமக்கு இன்ஃபினிட்டி தான் சொல்லணும், ஏன்னா எண்டிங்கே நமக்கு தெரியாது. ஸோ போத் ஆர் அன்ஈக்குவல். ஸோ அப்போ கண்டிப்பாக எப்படி இருக்குது, ஆர் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் டு பி. ஸோ எஃப் இஸ் அ இன்டூ ஃபங்க்ஷன். ஸோ அப்போ 1-to-1 ஃபங்க்ஷனாகவும் இருக்குது, இன்டூ ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. ஸோ எஃப் இஸ் 1-to-1 அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன். இன் 10th கொஸ்டின், a function f such that மைனஸ், அதாவது இந்த க்ளோஸ்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது க்ளோஸ்டு செட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா -5 to 9 மட்டும்தான் வேல்யூஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் 2r is defined as f of x equal to set of 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 6x + 1, 5x² - 1, 3x - 4. இங்கே if இந்த 3 less than or equal to, greater than or equal to இதை வச்சு மட்டும்தான் நம்மளால் we have to find these 4 subdivision. So first of all we want to find the f of x. So அப்போ f of xல if கொடுத்து -5 less than or equal to x less than 2. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா less than or equal to அப்படின்னா கண்டிப்பாக -5. இப்போ இதை மாற்றி தான் சொல்லணும், x greater than or equal to -5ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன மீனிங், -5ஓட greater than, -5ஓட greater than அப்படின்னா என்ன அர்த்தம், -5 -4 -3 -2. நெகட்டிவ் சைனில் எப்பயுமே சின்ன வேல்யூ தான் பெரிய வேல்யூவாக தெரியும். ஸோ அதனால் -5 -4 -3 -2 -1 0 1. இங்கே எக்ஸ் லெஸ் தென் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எதோட ஸ்டாப் பண்ணிடணும், 1ஓட ஸ்டாப் பண்ணணும், 2 வராது. தென் செகண்ட் கண்டிஷன் பார்க்கும்போது 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 6. அப்போ இங்கே ஈக்குவல் சைன் வந்துருச்சு, அப்போ 2லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ வேல்யூ இஸ் 2 3 4 5. தென் தேர்ட் ஒன் இஸ் 6 less than or equal to x less than or equal to 9. இங்கே ரெண்டு பக்கமுமே ஈக்குவல் இருக்குது. ஸோ அப்போ 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 9 வரைக்கும் எண்டிங். ஸோ 6 7 8 9. ஸோ கொஷினில் பார்க்கும்போதே தெரியும் -5, -9 தான் சொல்லியிருக்காங்க. -5ல் ஸ்டார்ட் ஆகி எதில் எண்டிங் முடிஞ்சிருக்கு, 9ல் முடிஞ்சிருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், f of -3 + f of 2. அப்போது இந்த -3ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ -3 எங்கே இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு செட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ f of x ஈக்குவல் டு எதை எடுத்துக்கணும், 6x + 1 எடுத்துக்கணும். f of 2ன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ 2ங்கும் போது எந்த இடத்துல இருக்குது, செகண்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அப்போ f of x சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் அங்கே டிஃப்ரென்ஸு. என்ன உள்ள வேல்யூ எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ இந்த 3 கண்டிஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்து தான் அந்த f of xல தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இஸ் f of -3 + f of 2. ஸோ ஃபஸ்ட்டு f of -3 கண்டுபிடிக்கணும்னா அந்த -3 எங்கே இருந்துச்சு, ஃபஸ்ட்டு செட்டில். ஸோ 6x + 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 6 × x, எக்ஸுக்கு பதிலாக -3. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 3s are 18. 18 minus 18 plus 1 we have to subtract, so we get -17. Then we want to find f of 2, அது செகண்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ தட் இஸ் 5x² - 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 5 × 2 the whole square -1. 2 squared அப்படின்னா என்ன அர்த்தம், 2 × 2. So 2 2s are 4. So 5 4s are 20 -1 we get 19. ஸோ இப்போ நம்ம நடுவில் என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ f of -3ஓட வேல்யூ -17, f of 2ஓட வேல்யூ 19. ஸோ அப்போ -17 + 19. ஸோ we have to subtract. So we get the value for the first subdivision is 2. Likewise, same procedure for the second subdivision, f of 7 minus f of 1. So f of 7ங்கும் போது 7 வந்து தேர்டு செட்டில் இருக்குது. ஸோ f of x equal to 3x - 4. எக்ஸுக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் மல்டிப்ளை அண்ட் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா f of 7 equal to 17. Then f of 1 we have to find. f of 1 அப்படிங்கும் போது அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ 6x + 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 7. ஸோ நமக்கு ரெண்டுலேயுமே இன்பிட்வீனில் இருக்கிறது மைனஸ் சைன். ஸோ f of 7 minus f of 1. f of 7ஓட வேல்யூ 17 -7 we have to subtract, we get the answer is 10. So likewise third subdivision இங்கே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா 2 × f of 4 + f of 8. ஸோ f of 4 அப்படிங்கிறது
second condition. So f of x equal to 5x square minus 1. So substitute பண்ணி add, multiply and subtract பண்ணோம் அப்படின்னா we get 79. Likewise f of 8, 8ங்கிறது third conditionல இருக்கு. So third condition f of x is 3x minus 4. So xக்கு பதிலா 8 apply பண்ணணும். So அப்போ 3 8s are 24. 24 minus 4 we have to get 20. So here we have a 2 into f of 4. அப்போ 2 into மறந்துடக்கூடாது. So 2 into 79 plus 20. So அப்போ 2 into 79 we get 158 plus 20. So ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 178. So likewise fourth subdivision fractionல இருக்கு. So செப்பரேட்டாக தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் -2 இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச வேல்யூ அப்படின்னா எஃப் ஆஃப் 4 நம்ம முதல் இதில் தான் கண்டுபிடிச்சோம். அதோட வேல்யூ 79. ஸோ திரும்பவும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைக்வைஸ் எஃப் ஆஃப் -2 போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் -11. எஃப் ஆஃப் 6 போட்டோம் அப்படின்னா 14 கிடைக்குது. கீழே இருக்கிறது எஃப் ஆஃப் 4 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் -2 -11ன்றது நமக்கு தெரியும். ஸோ திரும்ப அதையே நீங்கள் போட்டுட்ருக்கணும் அவசியம் இல்லை. ஒன்ஸ் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதுமானது. ஸோ 2 into f of -2. ஸோ 2 into -11. f of 6ங்கிறது 14. ஸோ -14 divided by f of 4 79 plus f of -2 -11. ஸோ plus into minus minus 2 11s are 22 minus 14 79 plus into minus minus 11. ஸோ இங்கே ரெண்டுமே நியூமரேட்டரில் சப்ராக்ஷனாக இருந்தால் ஆட் பண்ணணும். ஸோ -36 டிவைடட் பை 79 minus 11 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 68. ஸோ இதை எந்த டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபோர்த்து டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர்த்து டேபிளில் 9 4s are 36, 17 4s are 68. 9ம் 17ம் சேம் டேபிளில் கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் -9/17. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் composition of function. So composition of function ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். So just see the definition. Let f such that a to b and g such that b to c be two functions. Then the composition of f and g denoted by g of f. இந்த g ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். f அதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா g of f is defined as the function g of f of x. So that is equal to இந்த செகண்ட் இருக்கிற கண்டிஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். fங்கிறது f of x இருக்கும். இந்த ஆஃப் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் மாதிரி. ஸோ அப்போ g of f of x for all x belongs to a. C1 is sum, that is exercise 1.5 third sum. If f of x equal to 2x minus 1, g of x equal to x plus 1 divided by 2, show that f of g equal to g of f equal to x. ஸோ அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது இந்த தனித்தனியாக f of g கண்டுபிடிக்கணும், g of x கண்டுபிடிக்கணும். ரெண்டோட வேல்யூவும் எக்ஸுன்னு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே given f of x equal to 2x minus 1, g of x equal to x plus 1 divided by 2. ஃபஸ்ட்டு f of g கண்டுபிடிப்போம். f of gயோட மீனிங் என்ன அப்படின்னா f of g of x. ஸோ அந்த g of xக்கு பதிலாக கொடுத்துருக்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க x plus 1 divided by 2. இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது f of x மாதிரி தெரியுதா? ஆல்ரெடி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க f of x equal to 2x minus 1. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f of x plus 1 divided by 2. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும் x plus 1 divided by 2 அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இங்கே 2 into xன்னு இருக்குது. ஸோ அப்போ 2 into xுக்கு பதிலாக x plus 1 divided by 2. அப்போ இங்கேயும் 2 மல்டிப்ளிகேஷன் டிவைஷனில் இருக்குது. ஸோ அப்போ கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது x plus 1 minus 1. ஸோ அப்போ ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா f of g equal to x. Then we want to find g of f. ஸோ g of fனா எப்படி f of f g பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் g of f of x. f of x கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க 2x minus 1 அதை அப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே g ofன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கனால அது என்ன கண்டிஷன் g of x equal to x plus 1 divided by 2.
ஸோ அப்போ எக்ஸுன்ற வர இடத்துல என்ன அப்ளை பண்ணணும், 2x மைனஸ் 1 அப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டரில் மட்டும்தான் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 2x மைனஸ் 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ அப்போ மைனஸ் ஒன்னும் ப்ளஸ் ஒன்னும் கேன்சல் ஆகி 2x டிவைடட் பை 2. ஸோ நியூமரேட்டர்லையும் 2 இருக்குது, டினாமினேட்டர்லையும் 2 இருக்குது. ஸோ அப்போ 2க்கு 2 கேன்சல். ஸோ அப்போ g of f ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ f of g ஈக்குவல் டு g of f ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் நம்ம இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிவைஸ் these sums for your half yearly exams. Thank you.